அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நானு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜய் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்லயோ நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அஃபிடவிட்டை போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய், ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்கள் பின்னால நிற்பார். இந்த அடிப்படை தெரியாம ஜென்சி கிட்ட எல்லாரும் எங்களுக்கு புது ஆள் வேணும்னு சொல்லி மொத்தமா போட்டு விட்டீங்க. அப்ப அவரு மாணவர்கள் பக்கம் நிற்பாரா இல்ல கார்பரேட் பக்கம் நிற்கக்கூடிய மோடி பக்கம் நிற்பாரா? மோடி பக்கம் நிற்பார். டெல்லியில பேட்சை கலத்திட்டு அடிக்கிறான் போலீஸ். தமிழ்நாட்டிலையும் பேட்சை கலத்திட்டு உங்க இந்த மாணவர்களை போராட மாணவர்களை அடிக்கிறான் போலீஸ். அப்ப டெல்லியில ஆளுவது பிஜேபி அரசு, தமிழ்நாட்டில் ஆடுவது பிராக்சி பிஜேபி அரசு. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இளம் பெண்களும் ஜென்சி கிட்ஸும் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். அவர்களுக்கு முதுகில் குத்திவிட்டு இன்றைக்கு கார்பரேட் பக்கமும் பிஜேபி பக்கமும் நிற்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களை கேட்கிறேன், நண்பரே, ஒரு போராடுவதற்கு உரிமை இல்லையா அந்த மாணவர்களுக்கு? இன்றைக்கு சிபிஐ மட்டும் இந்த இடத்தை கொடுத்திருக்காவிட்டால் இந்த குரல் எங்கு போயிருக்கும்? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அத்தனை பேர் கைதட்டி பாராட்டு சொல்லுங்க. இந்த குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த இளைஞர்கள் வந்து போராடுவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த சிபிஐக்கு எனது வாழ்த்துக்கள். நண்பர்களே, பெற்றோர்களே, இந்த கூட்டத்தினுடைய குரலை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் போன்லையும் டிவிலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க, உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க, உங்க பிள்ளைகள் இங்க போராடிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல வரக்கூடிய எதிர்கால இளைஞர்களது மருத்துவ கனவை நனவாக்குவதற்கு மட்டுமல்ல, எதிர்கால இளைஞர்களது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, அனைவரும் திரண்டு வாருங்கள். இங்க எந்தெந்த ஊர்ல போராட்டம் நடக்கிறதோ அங்கு திரண்டு செல்லுங்கள். உங்க பெற்றோர்கள் திரண்டு செல்லுங்கள். உங்கள் ஆதரவை இந்த போராட்டத்துக்கு தெரிவியுங்கள். நண்பர்களே, நீட்டை பற்றி பேசி பிரச்சனை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். நமது நோக்கம் நீட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த எஜுகேஷன் செக்டார், ஒட்டுமொத்த மருத்துவம், ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே கார்பரேட்டைஸ் மயமாக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கார்பரேட் ஒரு சொசைட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது, இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச் இருக்கணும்னு நினைக்குது, இண்டிவிஜுவல் அப்ரோச் இருக்கணும்னு நினைக்குது. ஏன்னா ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இப்படிப்பட்ட சோசியல் மீடியா வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற தொகை எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு வருமானம் 8 லட்சம் கோடி. 2 தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு கம்பெனி சம்பாதிக்கும்.
உங்க பிஹேவியரை மெஷின் லேர்னிங்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. இன்னைக்கு கூட்டு குடும்பம் போய் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஹஸ்பண்ட் தனி, ஒய்ஃபு தனி, பிள்ளை தனி, எல்லாம் மாறிடுச்சு. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் என்ன பொருளாலும் வாங்குவீங்க. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் என்ன பிராண்டட் தான் நீங்கள் போடுவீங்க. உங்களை இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணால் ஈஸியாக உங்களை கேப்சர் பண்ண முடியும். உங்களை ஒன்று சேர்க்க விட்டா, இது மாதிரி ஒன்று சேர்க்க விட்டா நீங்கள் எல்லாம் அறிவை பற்றி விடுவீர்கள், உணர்ச்சியை பற்றி விடுவீர்கள், போராட்டத்தை மனப்பான்மைக்கு வந்து விடுவீர்கள். உங்களை சேர விடக்கூடாது. இதுதான் கார்பரேட் கல்ச்சர். இந்த கார்பரேட் கல்ச்சர் மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி போகணும்னா ஈவிஎம் ஒழிக்கப்படணும். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் மோடி ஒழிய. ஈவிஎம் ஒழிஞ்சாதான் இந்த அநியாயம் ஒழியும், இந்த அக்கிரமம் ஒழியும். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாடு வெறும் மினிஸ்டரை மாற்றுவதற்காக போராடவில்லை, நீட் தேர்வை ரத்து செய்யணும் போராடு. அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சிஜேபிக்கும் மற்ற மாநில உள்ள சிஜேபிக்கும் வித்தியாசம். பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. நாம் தான் வழிகாட்ட வேண்டும். எண்ணம் தொடக்கமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஈவிஎம் ஒழிக்கப்பட்டால் ஒழிய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விடுதலை கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் போராட்டம் தொடர வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நண்பர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், ஜென்சி உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. மற்ற ஒட்டுமொத்த இந்தியாவை நீட்டா இந்த இளைஞர்கள் ஒழிச்சுக்காங்க. இந்த இளைஞர்கள் ஒழிச்சுக்காங்க. நீங்க அந்த இளைஞர்கள் ஒழிச்சுக்காங்க. திறந்து விடுங்க. நீங்க மாணவ மக்கள், இளைஞர் மக்கள் நிற்கிறீங்களா இல்ல மோடி மக்கள் நிற்கிறீங்களா? உறுதியான முடிவு தெரிந்தாகணும். நாளைக்கு தெரிஞ்சாகணும். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற இளைஞர்கள் அண்ட் நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிற நம்மள மாதிரி